புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. உன் கண்ணீர் கவலை வேளையில் நான் என்றும் உன்னோடு இருப்பேன். சோதனை வேதனை தருணத்தில் நீ சோர்ந்திட துணிவை நான் தருவேன். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ.
நாட்கள் நகர்ந்தாலும் நான் நெஞ்சோடு உன்னை அணைப்பேன். தனிமை உன்னை தாக்கும் பொழுது நீ தளர்ந்திட உறுதியை நான் தருவேன். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ? இன்று உன் வாழ்வை மாற்றாயோ? என்னை விட்டு யாரிடம் செல்வாய்? நான் என் அருளால் உன்னை தேற்றுவேன். நிறைவாழ்வும் நிலை வாழ்வும் என்னிலே நீ அசராமல் என்னை பின் தொடர்வாய். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ? இன்று உன் வாழ்வை மாற்றாயோ? யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகி நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே இயேசு தன் பணியை தொடர்ந்து செய்து வந்தார். நம்ம கொஞ்சம் எதிர்ப்பு வந்தோன்னே நமக்கு மனதுக்குள்ளே ஒரு தொய் வந்துடுது. என்னடா, மேலிடத்திலும் சரியில்லை, கீழிடத்திலும் சரியில்லை, நடுவிடத்திலும் சரியில்லை, எல்லாம் அநியாயமாக போயிட்டுருக்கேன்னு பார்க்குற சமயத்தில் கொஞ்சம் நியாயமாக பேசுகிற, நியாயமாக நீதியாக நேர்மையாக கொஞ்சம் காரியங்களை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக மனதளவிலே தொய்வு வரும். ஆனால் இயேசுவுக்கு அந்த தொய்வு வரவே இல்லை. ஆனால் சில இடங்களிலிருந்து நழுவி சென்றார் என்று விவிலியத்தில் இருக்கிறது. ஆனால் தொய்வு வந்ததாக இல்லை. இயேசு தன்னுடைய பணியை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கூட செய்து வருகிறார். இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்று இறைவாக்கினர் சிமியோனின் வாக்கு செயல்பட தொடங்கியது. தன் சொந்த ஊரிலேயே அவருக்கு எதிர்ப்பு. அவரை கல்லால் எறிந்து கொள்ளவும்
கேள்விகள் கேட்டு அவமானப்படுத்தவும், வாதம் புரிந்து தோற்கடிக்கவும், சூழ்ச்சிகள் செய்து ரோமைகளிடம் மாட்டிவிடவும் பல முயற்சிகள். இவை அனைத்திற்குமான காரணம் அவர் கடவுளை தந்தை என்று அழைத்தும், என்னை காண்கிறவன் தந்தையை காணலாம் என்றும், தந்தையின் செயலினையே நான் செய்கிறேன் என்றும், கடவுளை நம்மோடு ஐக்கியப்படுத்துவதற்காகவே, கடவுளை நம் மத்தியில் கொண்டு வந்ததற்காகவே அவரை மத்தியில் விட்டு அனைவரும் ஏளனம் செய்தார்கள். யூதர்களை பொறுத்தவரை கடவுளை எங்கோ இருப்பவராகவே பார்த்தனர். அவரை தம்மில் ஒருவராக அவர்களால் பார்க்க முடியவில்லை. அவர் இப்படி அப்படி என்று கடவுளுக்கு வரையறை கொடுத்தார்கள். கடவுளை தன் அறிவுத்திறனால் கட்டிப்போட நினைத்தார்கள். ஆனால் இயேசு இம்மானுவேலனாக, அதாவது கடவுள் நம்மோடு இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடவுளை எங்கோ இருப்பவர் என்று நினைத்து நமது வாழ்வினை அமைத்துக் கொண்டோம் என்றால் நாம் முற்றிலும் தேங்கி விடுகிறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டி விடுகிறோம், தங்கி விடுகிறோம். கடவுளின் செயல்கள் நம்மோடு இருக்கிறது, அவரின் வார்த்தைகள் நம்மை வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே நமது வாழ்வு சாட்சிய வாழ்வாகவும் நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாகவும் அமையும். இயேசு தான் உண்மையில் கடவுளிடமிருந்து தான் வந்திருக்கிறேன் என்பதை யூதர்களுக்கு பல வழிகளில் வெளிப்படுத்த முயற்சி எடுக்கிறார். எப்படியாவது அவர்கள் உண்மையை அறிந்துவிட வேண்டும் என்று தன்னால் இயன்றதை செய்திருக்கிறார். ஆனால் யூதர்களின் மனம் கல்லாகத்தான் இருந்தது, நம்மளை போல. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இயேசு தனது வாத திறமையினால் அவர்களுக்கு தான் யாரிடமிருந்து வருகிறேன் என்பதை உணர்த்த விரும்புகிறார். அதற்கான முயற்சியும் எடுக்கிறார். தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் மீது செய்து காட்டியிருக்கிறேனே என்று கூட சொல்கிறார். பொதுவாக வார்த்தைகளில் போதிக்கிற போது அது வாதத்திற்கு உட்பட்டது. நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொருவரும் அவரவர் பின்னணியிலிருந்து புரிந்து கொள்வார்கள். அது நாம் சொல்லுகிற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்படுமா என்றால் அது நிச்சயமில்லை. ஆனால் செயல்பாடுகளை பொறுத்தவரையில் வாதத்திற்கு அப்பாற்பட்டது. இயேசு ஒரு சிறந்த போதகர். காரணம், வார்த்தையினால் மட்டுமல்ல, நல்ல செயல்களால் தான் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த முயற்சி எடுத்தவர். இதுவரை யாரும் அப்படிப்பட்ட நல்ல செயல்களை மக்கள் மத்தியில் செய்ததாக இல்லை. எனவே தன்னுடைய நற்செயல்களின் பொருட்டு அவர்களை நம்புவதற்கு அழைப்பு விடுக்கிறார். விசுவாசம் என்பது மற்றவர்கள் போதிக்க நாம் கேட்பதனால் அதிகரித்து விடாது. நாம் தனிப்பட்ட முறையில் நமது வாழ்க்கையில் இயேசுவை அனுபவிக்கிற பொழுதுதான் நாம் அதிகரிக்க செய்ய முடியும். அந்த நம்பிக்கை என்கிற விசுவாசம்தான் காலத்திற்கும் நிலைத்திருக்கும் விசுவாசமாக இருக்க முடியுமாகவே இயேசுவை அனுபவிக்க நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம்? தவக்காலத்திலே சிந்திப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, எங்களை உமது பிள்ளைகள் என்று அழைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நாங்கள் அவ்வார்த்தையின்படி வாழ்கிற அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். வேதனையா
அறிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.